சாவடி சந்தாரடி சாவடி சந்தாடி என்ன தலைவா அபார் தலைவா ஆட்டம் தலைவா கிளைமேக்ஸில் ஃபுல்லாக அதிருது சாமி வந்து சூற ஆடுது தலைவா உள்ள கிளைமேக்ஸில் என்னமா ஆட்டம் எப்பா மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட் பாட்டுக்கான மியூசிக்காக போட்டுறா போல குத்துறா போல சாவடி சந்தாரடி போட்டு வெட்டுறா போல ஒவ்வொருத்தனையும் தலைவன் வீச்சருவா எவ்வளோ ஷார்ப்பாக வீசி வச்சுக்கிறாரு தெரியல ஒவ்வொரு வட்டம் சும்மா பாலமாக உயுது எப்பா என்னமா வெட்டு தலைவா அருமையான ஒரு படம் ஆர்ஜே பாலாஜி என்ன ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஆக்டரோட ஃபஸ்ட்டு படத்தை வச்சு எடுத்திருக்காரு அருமையாக எடுத்திருக்காரு சூப்பராக இந்த படத்தை கண்டிப்பாக சிஎம் சார் பார்க்கணும் ஏன் தெரியுமா பார்க்கணும் கோர்ட்டில் வாய்தா எதுக்கு ஈத்துனுக்கிற ஒரு பொண்ணை ரேப் அடி பண்ணுறான் அவனுக்கு எதுக்கு வாய்தா போடுற நீ ஒரு கடவுளா விச்சர் வார்த்து போட்டு அன்றைக்கே அவனுக்கு போட்டு தீர்ப்பை கொடு வக்கீலாக ஒரு ஜட்ஜா நீ தான் கொடுக்கணும் தீர்ப்பை போட்டு அவனுக்கு வாய்தா எதுக்கு கொடுக்காத இதுக்கப்புறம் நம்ம சிஎம் சார் அவர் தான் நம்மளுக்கு கருப்பண்ண சாமியாக இருக்குது உருவெடுத்துருக்கா போல தமிழ்நாட்டில் அவர் இதுக்கப்புறம் எந்த வாய்தாவும் எடுக்கக்கூடாது போனியா திருநியா போடு தூக்கி போடு சாவச்சியா எதெல்லாம் பண்ணி தீர்ப்பு அன்றைக்கே கொடு அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க படத்தை கண்டிப்பாக வந்து பாருங்கள் நன்றி தலைவர் படம் கருப்பு நான் எதிர்பார்த்ததோட செமையாக வந்திருக்கு பிரதர் நல்லா வந்திருக்கு பிரதர் படம் செம்மையாக வந்திருக்கு காம்போ இந்த காம்போ வந்து நான் எதிர்பார்க்கல நல்லா வந்திருக்கு செம்ம ட்ரீட் இருக்குது படத்துக்குள்ளே கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே வந்து பார்க்கலாம் சாய் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக அடுத்த 50 வருஷமும் நம்ம சாய் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் சொல்ல போனால் பச்சை சட்டை விட்றாதடா அடுத்த நம்ம 50 வருஷம் நம்ம தான்டா சோசியல் மெசேஜ் நிறையா சொல்லியிருக்காங்க அது செம்மையாக வந்திருக்கு சோசியல் ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லர் தான் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோட வாங்க செம்மையாக கற்பனுக்கு வந்து ஒரு மெகா விருந்து வச்சுருக்காப்புல ஆர்ஜே பாலாஜி கண்டிப்பாக வந்து ருசி சாப்பிட்டு போகலாம் தேங்க்யூ சொல்லுங்கள் ப்ரோ மூவி நல்லா இருக்குது ஆனால் பட் ஒன் டைம் வாட்சபிள்லாம் சொல்ல வரேன் நான் என்ன விஷயம்னா இல்லை ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வெயிட்டாக இல்லை அதே மாதிரி சூர்யாவோட ஆக்டிங் மாசாக இருக்குது ஆக்ஷன் சீன்ஸை செம்ம பண்ணியிருக்காங்க பட் ஆர்ஜே பாலாஜி வந்து வில்லர் ரோல் உண்மை சொன்னால் சூட் ஆகலை அவள் தான் சொல்லலாம் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்கிரிப்ட் வெயிட்டாக இருந்தால் செகண்ட் பார்ட்டு இன்னும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு சீனும் அதான் நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஷெட் ஒர்க் ஆகட்டும் ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்படியே செதுக்கி தியேட்டரில் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறதுன்னா ஒரு திருவிழா நீங்கள் மதுரையில் ஆடியோ லான்ச் நடந்தது சித்திரை திருவிழாவுக்கு எவ்வளோ கூட்டம் வரும் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இனிமேல் ஒவ்வொரு தேட்டர்லேயும் வரப்போகுது ஏன்னா கருப்பன் இறங்குனது மதுரையில் தான் ஆடியோ லான்ச்சில் அங்கே இறங்குனாரு அன்னையிலேருந்தே திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கும் திருவிழா தான் நீங்களும் வந்திருக்கீங்க கருப்பனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் தரமான ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட் வந்து கருப்பு மூவியில் நீங்கள் பார்க்கலாம் நன்றி த்ரீஷா மேடம் வந்து பார்த்தாரு நான் அவர் ஆடியோ லான்ச்சில் வா கருப்புன்னு என்னோடய போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராமில் என்னோடய நேம் வந்து கோவைக்கான சக்தி யூடியூப்பில் வந்துட்டு வா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவைக்கான சக்தின்னு அடிச்சிங்கன்னா என்னோடய சாங் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ கருப்புசாமியோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எல்லை சாமி இருப்பாங்க அந்த எல்லை சாமியில் மிக முக்கியமான சாமி யாருன்னா நம்ம கருப்புசாமி பார்டர் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜர் மாதிரி நம்ம அந்த காலத்தில் வந்து கருப்புசாமி வந்து ஒவ்வொரு எல்லையிலும் இருப்பார் அவரோட அந்த கதை தான் வந்து கரெக்டாக எந்த இடத்துல எந்த கதையை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அண்ணா வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா கதை நீதிக்கு நியாயம் வேண்டும் அப்படின்ற மாதிரி செதுக்கியிருக்காரு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது படம் பார்த்துட்டு இருக்கும்போதே கருப்பன் எனக்குள்ளே இறங்கி நானும் வந்து ரொம்ப வைப் பண்ணேன் ஒரு சில நேரத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப அழுதுட்டேன் அவர் அந்த மிளகா அரைச்சி பூசும்போது எனக்குள்ளே பூசின மாதிரி இருந்தது அந்த மாதிரியான ஒரு அருள் கிடைச்சது கருப்பனுடைய அருள் வந்து எனக்கு இது நாள் வரைக்கும் சாமியெல்லாம் வந்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி நான் வந்து கருப்பனை நான் உணர்ந்தேன் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இந்த நம்ம கருப்பு மூவியில் சில சீன்ஸ் சூர்யானாக்கு சூப்பராக இருக்குது இல்லை இது நீங்கள் அவருடைய நியூ ஜென் பார்க்க எப்படி சொல்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது செம்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு
அவர் இந்த மாதிரி கேரக்டர் எடுத்ததே நல்லா இருந்துச்சு அண்ட் கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுவே சூப்பராக இருந்தது. ஏன்னா சூர்யா நான் ஃபைட்டிங் பண்ணி பார்த்துருப்போம், ரொமான்டிக் அதெல்லாம் பார்த்துருப்போம். இது வேறு மாதிரி சாமி வந்து ஆடுற மாதிரி, அது வேறு சொல்ல முடியாது, ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அப்படி மியூசிக் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரோலில் எப்படி தரணுமோ அப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சீனுக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அது ரொமான்டிக் இது மாதிரி அவங்க காமிக்கல, சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் எடுத்திருக்காங்க. பட் அதுவுமே அவங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. த்ரிஷா மேம் சூப்பராக. இல்லை அவருக்கு ஏற்ற டைமிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வில்லன் ரோல்னால கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி இருக்கும். பட் சூர்யா நான் எப்போ வரணுமோ அப்படி கரெக்டாக அந்த சீனில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும்.